Tambourine Rotary Club of Trailblazers சார்ட்டர் மெம்பர் அட்வொகேட் சொர்ணலதா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற விஷயம் ஒரு முக்கியமான சட்டத்தை பற்றி நான் பேச போகிறேன். என்ன ஆக்ட் தெரியுமா? இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரொஹிபிஷன் ப்ரிவென்ஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் 2013. அதாவது பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகளை தடுக்கக்கூடிய சட்டம். நம்ம இன்னைக்கு பெண்களாகி நம்ம எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நமக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ண முடியும். அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னா நம்ம சேஃபாக செக்யூர்டாக நம்ம ஒரு ஹெல்த்தி என்வாயன்மெண்ட்டில் ஒரு சூழ்நிலையில் நம்ம வேலை பார்க்குறோமா இல்லையா அப்படின்றது நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இது. ஏன்னா பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைன்றது எல்லா இடத்துலையும் இன்னைக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம டெய்லியும் நியூஸ் பேப்பர்லையும் நியூஸ்லேயும் டிவிலையும் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் தான் நிறைய நடக்குது. 2013 இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த சட்டத்தை பற்றின முக்கியமான சேலியன் ஃபீச்சர்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சட்டத்தில் அக்ரீவ்டு உமன், அதாவது பாதிக்கப்பட்ட நபர், அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். யார் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண் அக்ரீவ்டு உமன்றவ யாருன்னு கேட்டிங்கன்னா எந்த ஏஜில் இருந்தாலும் அவள் பெண்ணாக இருக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கம்ப்ளைண்ட் யார் கொடுக்கலாம்? அந்த பெண்ணை, அந்த நபரே, பாதிக்கப்பட்ட நபரே கொடுக்கலாம். ஒருவேளை அவளுக்கு ஏற்பட்ட பாலியல் வன்முறை அவளுக்கு மென்டலாவோ பிசிக்கலாவோ இல்லை ஒரு ரேப்போ இல்லை ஒரு டெத்து வரையும் போச்சுன்னா அவளுடைய சட்டப்படியான வாரிசுகள் லீகல் ஹேர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த சட்டத்துல வழிவகையை வச்சிருக்கிறாங்க. இதுல ஒரு ஐசிசி கமிட்டி அப்படின்றது ஒன்று வச்சிருக்கிறாங்க. ஐசிசினா இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்றது கண்டிப்பா எல்லா இடத்துலயும் இருக்கணும் அப்படின்னு தான். எல்லா இடம்னா எந்த இடம்? அரசாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லையா இல்லை பிரைவேட் ஆஃபீஸ்ல? கவர்மெண்ட் ஆஃபீஸஸா இருந்தாலும் சரி, பிரைவேட் ஆஃபீஸஸா இருந்தாலும் குறைந்தது 10 நபர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல, அதுல ஒரு பெண் இருந்தா கூட பரவாயில்ல, 10 நபர்கள் வேலை பார்த்தா அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு ஐசிசி கமிட்டி இருக்கணும் அப்படின்றது இந்த சட்டம். அதே மாதிரி எல்சிசி கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி ஒன்று வச்சிருக்காங்க. அந்த லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி எதுக்குன்னு பாத்தீங்கன்னா 10 நபர்களுக்கு குறைவா ஒரு கட்டிட வேலை நடக்குது. அந்த கட்டிடத்துல ஒரு மேஸ்திரி, 4 சித்தாள் இருக்காங்க. அப்ப 4 பேர் தான் இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சித்தாள், ஒரு பெண்மணிக்கு ஒரு பாலியல் வன்முறை நடந்ததுன்னா அவ எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற கொஸ்டின் வரணுன்றதுக்காக தான், கொஸ்டின் வந்தா என்ன பண்றதுன்றதுக்காக தான் இந்த லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்றது வச்சிருக்கிறாங்க. இது ஒரு இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சமூக நலத்துறையில இந்த கமிட்டி இருக்கு. கலெக்டர் ஹெட் சேர்பர்சனா இருக்கிறாங்க இதுல. ஸோ இங்க ஒரு வீட்டு வேலை பார்க்குறாங்க ஒருத்தங்கன்னா, அந்த இடத்துல ஒரு நபர் தான் வேலை பார்க்குறாங்க. அந்த வீட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு அந்த வீட்டு உரிமையாளராலேயோ இல்லை அங்கே உள்ள உறவினர்களாலேயோ ஒரு பாலியல் வன்முறை நடந்தால் அவங்க இந்த எல்சிசி கமிட்டியில கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த சட்டத்துல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் கான்டாக்ட். ஒன்று நம்ம பிசிக்கலா தொடுறதோ இல்லை வைக்கிறதோ, அது மட்டும் இல்லாமல் ஒரு டிமாண்டு இல்லை ஒரு ரெக்வஸ்ட் ஃபார் செக்ஷுவல் ஃபிளேவர்ஸ், அவங்களுக்கு ஏதாவது செக்ஷுவல் இன்டென்ட்டோட நம்ம தவறான பார்வையில பேசுறதோ, பார்க்கறதோ, இல்ல ஒரு ஷோயிங் போர்னோகிராஃபி, ஆபாச படங்களை நமக்கு காமிக்கிறதோ, இல்ல ஒரு SMS பண்றதோ, இல்ல ஒரு தப்பான படங்களை வாட்ஸ்அப் மூலமாவோ இது மூலமாவோ அனுப்புறதோ எல்லாமே பாத்தீங்கன்னா அதாவது அன்வெல்கம், ஒரு பிசிக்கல் கான்டாக்ட் மூலமாவும் சரி, இல்ல ஒரு ஜெஸ்டர் சைகை மூலமா அனுப்பினாலும் சரி, சைகை தவறான பெண்மணி தவறா சைகை பண்ணா கூட இது எல்லாமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் வரும். இதுல எந்த வகையான பாலியல் வன்முறை நடந்தாலும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்ப எங்க வேலை பார்க்குறவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ், எந்த ஆஃபீஸா இருந்தாலும் அங்க கண்டிப்பா ஒரு ஐசிசி கமிட்டி இருக்கும். அது மாதிரி நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய பிரைவேட் செக்டர்லயும் சரி, அது ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி, நர்சிங் ஹோமா இருந்தாலும் சரி, ஸ்டேடியமா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல எனி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், கம்பெனி, இன்ஸ்டிடியூஷன், ஹெல்த் சர்வீசஸ், இண்டஸ்ட்ரியல், என்வாயன்மெண்டல், இது எனி ரிலேட்டட் எந்த கம்பெனி, பிரைவேட்டா இருந்தாலும், அரசாங்கமா இருந்தாலும், அரசு உதவி பெற்றதா இருந்தாலும், அரசு உதவி பெறாத தனியார் நிறுவனமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் குறைந்தது 10 நபர்கள் இருந்து வேலை பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஐசிசி கமிட்டி இருக்கணும். இன்ஃபேக்ட் அந்த டுவெல்லிங் ஹவுஸ்ல வேலை பார்க்கக்கூடிய, வீட்டு வேலை பார்க்கறவங்களுக்காக தான் எல்சிசி கமிட்டின்னு இருக்குது. ஸோ இந்த ஐசிசி கமிட்டியில யாரெல்லாம் மெம்பர்ஸா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க அந்த நிறுவனத்தோட ஒரு மூத்த ஆஃபீஸர், சீனியர் லெவல் ஆஃபீஸர் இருப்பாங்க. அப்புறம் அங்க ஒர்க் பண்ற 2 பெண்கள் வேலைக்கு பார்க்கலாம். மோஸ்ட்லி ப்ரிஃபரபிளி உமன் தான் இருப்பாங்க. அடுத்து அவுட் சைடர் மெம்பர், ஏன்னா உள்ளேயே ஒரு கம்பெனில அவங்களுக்கு வேண்டியவங்களே போட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தால் நியாயம் கிடைக்காது அப்படின்ற ஒரு இது வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு அவுட் சைடர் மெம்பரையும் அவங்க என்ன பண்றாங்க, மெம்பரா அதுல வச்சிருக்காங்க. ஸோ இந்த கமிட்டி மெம்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா அந்த கம்ப்ளைண்ட் அவங்க வாங்கி 3 மாசத்துக்குள்ள அவங்க கண்டிப்பா என்கொயரி முடிச்சு ஆக்ஷன் எடுத்து அந்த ரிப்போர்ட்டை 10 டேஸ்க்குள்ள இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் கையில கொடுக்கணும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை நான் எப்போ கொடுக்கலாம்? எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது, நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு கொடுக்கலாமா? கிடையாது. ஸோ எனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டா, ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எனக்கு வந்ததுன்னா நான் எப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா, அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்து ஒரு 3 மாத காலத்திற்குள் அதை கொடுக்கணும்.
ஏன்னா எடுத்த உடனே ஒரே நாளில் கொடுக்கலாமா, ஒரு பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கும் நமக்கு. இது சொல்லலாமா, சொல்லக்கூடாதா, தப்பா ரைட்டா, சொன்னா நம்மளை பழி வாங்குவாங்களா, வேலையை விட்டு வெளியே தூக்கிடுவாங்களா, இல்லை வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்களா, திருமணம் ஆகாத பெண்ணா நமக்கு திருமணம் ஆகுமா, இது வெளியே தெரிஞ்சா என்ன பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பத்தை மன உளைச்சலுக்கு உள்ளாகி வெளியே வரும்போது சில பேருக்கு அதிக அளவில் பிரச்சனை வரும்போது அவங்க பிசிக்கலாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், மென்டலாக ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், ஒரு கவுன்சிலிங் எடுக்கலாம். ஸோ அதுக்காக தானே கால வரையறையும் 3 மாதம் வரையும் கொடுத்துக்கலாம். ஸோ 3 மாதத்துக்குள்ளே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கடைசி இன்சிடென்ட், இது 2-3 தடவை அவன் அதை ட்ரை பண்ணுறான். ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்புறான், அப்புறம் தவறான ஒரு படத்தை அனுப்புறாங்க, அப்புறம் மெதுவாக பேசி பார்க்குறான், அதுக்கடுத்து ஒன்று டச் பண்ணுறான் அப்படின்ற லெவல் வரும்போது அப்போ கடைசி இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து 3 மாதத்துக்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்றது இந்த ஆக்ட்ல இருக்கு. அதே மாதிரி இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, இதை பற்றி முக்கியமாக இது வந்து கண்டிப்பாக இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இருக்கணும். இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியை அவங்க ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு கவர்மெண்ட்டோ எனி இன்ஸ்டிடியூஷனோ அதை வைக்கல, ஒரு தொழிற்சாலையோ அவங்க அந்த கமிட்டியை வச்சிருக்கலைன்னா, அது காலேஜாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, இல்லை பிரைவேட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஷிப்பிங் கம்பெனியாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு ஐசிசி கமிட்டி 10 பேர் தான் இருக்கணும். அப்படி கான்ஸ்டியூட் பண்ணலைன்னா அந்த எம்ப்ளாயருக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா 50,000 ரூபாய் அவங்க வந்து ஃபைன் கட்டணும். அது மாதிரி யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க ஆக்ஷன் எடுக்கலைனாலும் 50,000 ரூபாய் பண்ணணும். அதே இது வந்து செகண்ட் டைமும் நடந்துச்சு, அவங்க வந்து அதை பண்ணலை, நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலை, 2வது முறையும் அதே தவறை பண்ணாங்கன்னா அந்த எம்ப்ளாயர் அந்த முதலாளி அந்த நிறுவனத்தின் மேலே வந்து என்ன பண்ணலாம், அவங்களோட லைசன்ஸே கேன்சல் பண்ணலாம், அவங்களோட ஆர்சியை கேன்சல் பண்ணலாம். இந்த அளவுக்கு சட்டம் வந்து ரொம்ப கடுமையாக வச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பிரைவேட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரைவேட் மட்டும் இல்லாமல் டுவெல்லிங் ஹவுஸில் வீட்டு வேலை பார்க்குறவங்க வந்து சோஷியல் வெல்ஃபேர் கம்ப்ளைண்ட் இது லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியில் வந்து பண்ணலாம். அடுத்து முக்கியமான விஷயம், சரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க, என்கொயரி நடக்கும். அந்த என்கொயரி 90 டேஸ்க்குள்ள முடிக்கணும். அந்த 90 நாளைக்குள்ள முடிக்கும் போது அந்த மெம்பர்ஸ் வந்து நம்மளுடைய பேரையோ ஊரையோ நேம் அட்ரஸ் நம்ம ஐடென்டிட்டி டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடிய எந்த விஷயங்களும் அவங்க வெளியே சொல்லக்கூடாது. வெளியே சொன்னால் அது பீனல் அஃபென்ஸ். அது வந்து அந்த கமிட்டி மெம்பர்ஸ்க்கு தண்டனை கொடுப்பாங்க. இது பப்ளிஷ் பண்ணக்கூடாது, பேப்பரில் வரக்கூடாது, இது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் அவங்களோட பேர் ஐடென்டிட்டி டிஸ்க்ளோஸ் பண்ற எந்த விஷயங்களும் வெளியே சொல்லக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா மட்டும்தான் தவறு செய்யறவங்களை நம்ம தண்டிக்க முடியும். பாதகம் செய்வோரை கண்டால் மோதி மிதித்து விடு பாப்பான்னு பாரதியார் சொன்னதை நம்ம நடைமுறைப்படுத்தணும்னா இந்த விஷயங்களை நம்ம வெளியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அவன் அடுத்த தடவை இன்னொரு பொண்ணுட்டு அப்படி தவறா நடக்க முயற்சி பண்ண மாட்டாங்க. இப்ப நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், என்கொயரி நடந்துட்டு இருக்கு. அந்த என்கொயரி 3 மந்த்ஸ்க்குள்ள என்கொயரி முடிக்கணும். அந்த என்கொயரி முடிக்கிறதுக்குள்ள நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, செக்ஷன் 12 வந்து ஆக்ஷன் டியூரிங் பெண்டன்சி ஆஃப் என்கொயரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நமக்கு கொடுக்குறாங்க. அதுல என்ன கொடுக்குறாங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல வேலை பார்க்க பிடிக்கல, என்ன வேற ஒரு பிரான்ச்சுக்கு மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சப்போஸ் இப்போ ஒரு பேங்க்ல வேலை பார்க்குறேன், இங்கே எனக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு, ஒரு என்கொயரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நான் வந்து என்ன பண்ணலாம், எனக்கு வேற பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுங்க, இல்லை வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, இல்ல நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு யாரால பாதிக்கப்பட்டதோ அவனை தூக்கி வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, வேற பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, இது என்கொயரி முடிகிற வரையும் அவன் கண்ணு முன்னாடி நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஒருவேளை வந்து நம்ம பாதிக்கப்பட்டிருக்கும் போது நமக்கு வந்து மன உளைச்சல் இருக்கும், டிப்ரெஷன் இருக்கும், இல்ல பிசிக்கலா ப்ராப்ளம், பிசிக்கலா ஏதாவது இன்ஜுரி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காகவோ இல்ல டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்காகவோ நம்ம என்ன பண்ணலாம், 3 மாசம் வரையும் நம்ம லீவ் கேட்கறதுக்காக இந்த இதுல வந்து வழிவகை செய்யப்பட்டிருக்கு. இந்த இதுல அதே மாதிரி என்கொயரி ரிப்போர்ட்டை பொறுத்தவரை இந்த 90 டேஸ்க்குள்ள வந்து இந்த கமிட்டி வந்து என்கொயரி பண்ணி அந்த என்கொயரி ரிப்போர்ட்டை 10 டேஸ்க்குள்ள டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கணும். ஸோ இந்த கமிட்டிக்கு என்ன பவர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோர்ட்ல உள்ள சிவில் கோர்ட்டுக்கு என்ன பவர் உண்டோ அந்த பவர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. விட்னஸை கண்டிப்பா வரணும்னு சொல்லி சம்மன் அனுப்பி வர சொல்லலாம், அவங்க கேட்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து என்கொயரிக்கு அது மாதிரி பனிஷ்மெண்ட் சர்வீஸ் ரூல்ஸ் படி பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கோ இல்ல பீனல் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கோ இல்ல கன்சர்ன் போலீஸ்க்கு அனுப்பி அவங்கள நேச்சர் ஆஃப் அவங்களோட அந்த குற்றத்திற்கான தன்மையை பொறுத்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ன்றத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டும் பனிஷபிள் அஃபென்ஸ் தான். நம்ம வந்து தவறா யார் மேலேயும் இந்த ஆக்டை நமக்கு அட்வான்டேஜ் எடுத்துட்டு நமக்கு பிடிக்காத அவங்க மேல வந்து ஃபால்ஸாகவும் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது. ரெண்டாவது, காம்பன்சேஷன் நமக்கு ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்றாங்க. எதுக்காக காம்பன்சேஷன், நமக்கு ஏற்படக்கூடிய மென்டல் ட்ராமா, பெயின், சஃபரிங்ஸ், லாஸ் ஆஃப் கேரியர், நம்மளால இனிமேல் இந்த கம்பெனில வேலையே பார்க்க முடியாது, வேலையை விட்டு வெளியே வந்துட்டோம்னா நம்மளோட கேரியர், நம்மளோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு போயிடுது. ஸோ அதனால ஏற்படக்கூடிய நஷ்டத்துக்காக கேட்கலாம். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் இன்கம், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்ம வந்து ரொம்ப மோசமா இருக்கலாம். இல்ல வந்து இதெல்லாம் எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, ஒன் டைம் செட்டில்மெண்டா நமக்கு கொடுக்கவும் சொல்லுவாங்க, இல்ல இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க. அவன் எவ்வளவு வசதியானவன், அவனோட சம்பளம் என்ன, அவன் சம்பளத்திலிருந்து டிடெக்ட் பண்ணி நம்ம வந்து காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி என்கொயரியில வந்து கண்டிப்பா நம்ம என்கொயரி பண்ணியாச்சு, ஆனா நம்ம வந்து காம்ப்ரமைஸா போய்க்கலாம்னு நினைச்சோம்னா அப்போ நம்ம காம்ப்ரமைஸா பண்ணிக்கிறோம். அவன் இதுக்கு மேல கேட்க வேண்டாம், மன்னிப்பு கேட்டு அவனை விட்டுற சொல்லுங்க, இதுக்கு மேல என்ன சின்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு வார்ன் பண்ணிட்டு எச்சரிச்சுட்டு மன்னிச்சு விட சொல்லி நம்ம கேட்கலாம். பட் ஒரே ஒரு விஷயம், மானிட்டரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது. பணத்தை வாங்கிட்டு செட்டில் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. ஆனா இவங்க ஃபைன் போடலாம், கமிட்டி வந்து ஃபைன் போட்டு
உங்களுக்கு காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்கலாம், ஒன் டைம் செட்டில்மெண்ட்டாக வாங்கி கொடுக்கலாம், மந்த்லி உங்க சேலரியில் பிடிச்சி கொடுக்கலாம். பட் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணும்போது பணத்துக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது. அதர்வைஸ் மன்னிச்சு விடுறதோ அந்த மாதிரி அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது மாதிரி ஒரு அங்க வேலை பார்க்க அந்த கம்பெனி அந்த எம்ப்ளாயரோட இது விஷயம் அவங்க என்னெல்லாம் டியூட்டி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சேஃப்டி என்வாயன்மெண்ட் நம்ம கொடுக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை வேலை பார்க்கக்கூடிய சேஃப்டி என்வாயன்மெண்ட் அவங்க கொடுக்கணும். இதெல்லாம் அவங்களோட டியூட்டி. அதே மாதிரி அவங்களோட ஒர்க் பிளேஸ்ல இந்த ஆக்டை பத்தி சொல்லணும். இப்படி ஒரு கமிட்டி இருக்குன்றது அவங்க எல்லா இடத்தையும் சொல்லணும். இது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு உங்களுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஃபெசிலிட்டி உங்களுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க எல்லா விஷயங்களையும் அவங்க பண்ணணும். அது மாதிரி இதுல இதை வேற ஏதாவது மீடியா பப்ளிஷ் பண்ணா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு சீரியஸ் அஃபென்ஸா இருக்கு. ஸோ இந்த ஆக்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த காலத்துலலாம் பெண்கள் வீட்டுக்குள்ள பத்திரமா சேஃபா இருந்தோம். எப்படி இருந்தோம்னா நம்மளே ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி வீட்டுக்குள்ள பத்திரமா வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க சூழல் எப்படி பெண்களும் ஆண்களுக்கு சமமா ஒர்க் பண்ணா மட்டும்தான் நம்மளோட குடும்பம் குழந்தைங்க இல்லோட எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியுது. அதனால நம்ம இண்டிபெண்டன்ட் ஆயிட்டோம். நம்ம ஒர்க் பிளேஸ்க்கு நம்ம போய் தான் ஆகணும். அந்த ஒர்க் பிளேஸை நம்ம சேஃபா வைக்கிறது நம்ம மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி இருக்க மற்ற பெண்களும் சேஃபா இருக்கணும்னா நமக்கு எதிராக ஒரு குற்றம் நடந்ததுன்னா அதை கண்டிப்பா நம்ம தட்டி கேட்டு அவங்களுக்கு அவங்க மேல எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ல அவங்க இனிமேல் ஃபியூச்சர்ல யார் மேலேயும் எந்த அவங்களால வேற யாருக்கும் தொல்லை வராம பாத்துக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தைரியமா இருக்கணும். எப்படி வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு வர அளவுக்கு நம்ம தைரியமானமோ அதே மாதிரி பணியிடத்துல நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வரணும். அதற்கான சட்டங்கள் நமக்கு உதவியா இருக்கிறது தான் இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கு. அப்ப அந்த ஐசிசி கமிட்டில நடைமுறையில இருக்குதா, இப்படி ஒரு சட்டம் இருக்குதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஐசிசி கமிட்டி நடைமுறையில இருக்கு. நான் தூத்துக்குடியில பல இடத்துல இந்த ஐசிசி கமிட்டியில மெம்பரா இருக்கேன். உதாரணமா கோர்ட்ல ஒரு ஐசிசி கமிட்டியில மெம்பரா இருக்கிறேன், பல கல்லூரிகள்ல இருக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோ, அதுக்கப்புறம் பாலிடெக்னிக், தமிழ்நாடு பாலிடெக்னிக், அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல், அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல், இது ஹெவி வாட்டர் பிளான்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், இதை தவிர பிரைவேட்ல ரமேஷ் ஃப்ளவர்ஸ், நிறைய ஷிப்பிங் கம்பெனி, அது மாதிரி பல இடங்கள்ல நான் ஐசிசி கமிட்டி மெம்பராக இருக்கிறேன். நிறைய பெண்கள் இன்னைக்கு முன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில் உள்ள லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டிலையும் நான் மெம்பராக இருக்கிறேன். இது கம்ப்ளைண்ட்ஸ் ஜட்ஜஸ்க்கு எதிராகவும் ஸ்டாஃப்ஸ்க்கு எதிராகவும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய தாசில்தார், விஓஓ, ஈவன் டிஆர்ஓ எதிராகவும், பெரிய பெரிய கம்பெனி ரீஜனல் மேனேஜர், பேங்கோட ரீஜனல் மேனேஜர் எதிராகவும் எத்தனையோ கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. எத்தனையோ நாங்கள் டீல் பண்ணியிருக்கோம். அதுக்கான சொல்யூஷன் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த கமிட்டியை நம்பி நம்ம கண்டிப்பா நம்ம ஆக்ஷன் எடுத்தோம்னா அதுக்கு கண்டிப்பா தீர்வு உண்டு. இதை எல்லா பெண்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது பாதிக்கப்பட்ட பெண்கள்னா அந்த இடத்துல வேலை பார்க்குற பெண்கள் மட்டும் இல்லை, ஒரு ஹாஸ்பிட்டலில் போகும்போது அங்கே வேலை பார்க்கக்கூடிய நர்ஸோ டாக்டர்ஸோ இல்லை பேஷண்ட்ஸோ மட்டும் இல்லை, அவங்கள பார்க்க போறவங்களுக்கு கூட ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அவங்க இதில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்போ கோர்ட்டுக்குள்ள கண்டிப்பா ஒரு ஸ்டாஃபோ இல்லை அட்வொகேட்டாவோ ஜட்ஜாவோ இருக்கணும் அவசியம் இல்லை. அந்த கோர்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு வழக்காடி, ஒரு கிளையண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை நடந்தாலும், ஸோ அந்த கேம்பஸ்ல யார் இருந்தாலும் அந்த இன்ஸ்டியூஷனோட பொறுப்பு. இப்போ கல்லூரி கேம்பஸ்ல ஒரு பிரச்சனை ஸ்டூடெண்ட்டுக்கு வந்தாலும் சரி, இல்ல அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கு வந்தாலும் சரி, இல்ல வெளியே இருந்து அந்த ஒரு பேரண்ட்ஸ் அந்த பெண்ணை கூட்டு போறதுக்கு அவங்களுக்கு ஒரு பாலியல் வன்முறை நடந்தா கூட அவங்களுக்குமே அந்த நிர்வாகம் தான் பொறுப்பு. ஸோ யாருனாலும் இதை கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த ஆக்டை நம்ம ஒரு எப்பொழுதுமே பெண்களுக்கு எதிரான சட்டங்களை நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஒரு ஷீல்டா பயன்படுத்தணும். அதை ஒரு வெப்பனா பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நமக்கு கேடயமா பயன்படுத்தணும், அதை ஆயுதமா பயன்படுத்தாதீங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன்.